யோபு மிகவும் நன்றாக வாழ்ந்த காலத்துல மனிதர்கள் எல்லாரும் அவனுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. அதுவே அவனுடைய வாழ்க்கை மிகவும் தாழ்வான நிலையில போன பொழுது அவனை சுற்றி இருந்த எல்லாரும் அவனை அவமதித்தது மாத்திரமல்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவனை மிகவும் காயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. யோபு இதனால எல்லாம் பாதிக்கப்படவே இல்லை. பாருங்க, யோபு என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, யோபு 16:19 இவ்விதமாய் சொல்கிறது, இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். இதுதாங்க ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, இதுதாங்க ஆவிக்குரிய வளர்ச்சி. நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க, சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க என்பதை நாம் யோசிக்காமல் நம்மை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுவார் என்பதை கவனத்தில் கொள்வது தாங்க ஆவிக்குரிய முதிர்ச்சியின் நிலை என்று பார்க்க முடியும்.